வணக்கம். நம்ம சேனலில் சிறப்பான கோவில்களை பற்றி தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் கும்பகோணத்தில் அமைந்திருக்கிற அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டிய கோவில்களை பற்றி பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆன்மீக பதிவுகள் போட்டுட்ருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடந்தை என்று அழைக்கப்பட்ட கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. கோவில் மாநகரம்னா மதுரைன்னு சொல்கிற மாதிரி கும்பகோணத்தை கோவில்களின் நகரம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கும்பகோணம் முழுவதும் கோவில்களால் நிறைஞ்சிருக்குங்க. மேலும் கும்பகோணத்துக்கு ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மகாமகமும் வெத்தலையும் தாங்க ஃபேமஸ்ஸு. ஏன்னா இந்த ஊர் வெத்தலை உலகெங்கும் மிகவும் பிரபலமானதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கணிதமேதை ராமானுஜர் கும்பகோணத்தில் தான் வளர்ந்தாருங்க. சரி வாங்க கும்பகோணத்தில் அவசியம் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களை பற்றி பார்க்கலாம். அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில். கும்பகோணத்துலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பட்டீஸ்வரம்ன்ற கிராமத்தில் இந்த கோவில் இருக்குங்க. இங்கு சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் என்ற நாமத்திலும் அம்பாள் ஞானாம்பிகை என்ற நாமத்திலும் இருக்காங்க. இத்தலம் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குதுங்க. பட்டீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் 5 கோபுரங்கள் மற்றும் 3 பிரகாரங்கள் இருக்குங்க. இந்த கோவில் போகிறதுக்கு கும்பகோணத்துலேருந்து டவுன் பஸ் மற்றும் தாராசுரத்துலேருந்து மினி பஸ்ஸும் இருக்குங்க. அருள்மிகு ஸ்ரீ உப்பிலியப்பன் திருக்கோவில். கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் காரைக்கால் போகிற நெடுஞ்சாலையில் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குங்க. இது ஒரு பெருமாள் கோவில், 108 திவ்ய தேசங்களில் ஒன்றுங்க. மேலும் இக்கோவில் தென் திருப்பதி அப்படின்ற சிறப்பையும் பெற்றிருக்கு. பூமாதேவியை திருமால் திருமணம் செய்து கொண்டு உப்பில்லாமல் அவள் சமைத்த உணவை உண்டதால் உப்பிலியப்பன் என்ற பெயர் பெற்றாருங்க. உப்பிலியப்பனுக்கு உப்பில்லாத நைவேத்தியம் தான் சிறந்தது என்பதால் இன்று வர உப்பில்லாத திருவமுதை தான் பெருமாளுக்கு நைவேத்தியமாக செய்கிறாங்க. இந்த கோவில் போகிறதுக்கும் கும்பகோணத்துலேருந்து நிறைய பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோவில். இக்கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள 28வது சிவத்தலமாகும். இத்தல இறைவன் சோமேஸ்வரர் என்றும் இறைவி தேனார் மொழியாள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இத்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார். மேலும் இந்த கோவிலில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து ஒற்றைக்காலில் பாதரட்சியுடன் காட்சி தரும் அரிய காட்சியையும் நாம் காணலாம். இக்கோவில் கும்பகோணத்தின் மையத்தில் சாரங்கபாணி மற்றும் ஆதிகும்பேஸ்வரர் கோவில்களுக்கு நடுவில் அமைந்துள்ளது. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த கோவில் கும்பகோணத்தில் மகாமக குளத்துக்கு வடகரையில் இருக்குங்க. கங்கை முதலிய நவ கன்னியர்களின் வேண்டுகோளுக்கிணங்க காசியிலிருந்து அவர்களுடன் சிவபெருமான் இங்கு தங்கியதாக ஐதீகங்க. அதனால் காசி விஸ்வநாதர் என்ற பெயரையும் பெற்றிருக்காரு. ராமபிரான் ராவணனை சம்ஹாரம் செய்ய இத்தல இறைவனை வேண்டியதாகவும் சிவபெருமான் அதற்காக ராமபிரானின் உடலில் காரோகணம் செய்ததால் காரோகணர் என்ற பெயர் பெற்றதாகவும் சொல்கிறாங்க. இத்தலத்தில் இறைவன் காசி விஸ்வநாதர் மேல் திசை நோக்கியும் இறைவி விசாலாட்சி அம்பாள் தென் திசை நோக்கியும் வீற்றிருக்காங்க. சுயம்புவாக இருக்கும் இறைவனுக்கு கண், காது, மூக்கு போன்ற அவயங்கள் இருப்பது தனி சிறப்புங்க. அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோவில். கும்பகோணத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இக்கோவில் அப்பரால் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். நரகாசுரன், சூரியன் முதலானவர் வழிபட்ட தலம் அப்படிங்கிற சிறப்பையும் இந்த கோவில் பெற்றிருக்குங்க. இத்தலத்தில் சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய நாட்களில் சூரிய கதிர்கள் மூலவர் மீது நேராக விழும் சிறப்பு இருக்குங்க. இறைவன் நாகேஸ்வரர் என்றும் இறைவி பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுறாங்க. நாகராஜனான வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் இக்கோவிலுக்கும், 2ஆம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திற்கும், 3ஆம் காலத்தில் திருப்பாம்புரத்திற்கும், 4ஆம் காலத்தில் நாகூருக்கும் சென்று வழிபட்டு பலனடைந்ததாகவும் தலபுராணங்கள் சொல்கின்றன. அருள்மிகு சக்கரபாணி சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் கும்பகோணம் ரயில் நிலையத்திலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலில் அமைந்துள்ள பெருமாள் சக்கர வடிவமான தாமரை பூவில் அருகோண எந்திரத்தில் காட்சி தராருங்க. மேலும் 8 ஆயுதங்களை 8 திருக்கரங்களிலும் ஏந்தி காட்சி தராரு. சக்கரத்தினை கரத்தில் கொண்டு விளங்குவதால் சக்கரபாணி என பெயர் பெற்றார். சூரிய தேவன் ஆணவத்தினை அடக்க விஷ்ணு பகவான் இத்தலத்தில் சக்கர ரூபம் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. இறைவி விஜயவள்ளி தாயார் ஆவார். சுவாமி மலை. சுவாமிநாத சுவாமி திருக்கோவில். முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக இருக்கிற இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து வடகிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமி மலையில் அமைஞ்சிருக்குங்க. முருகப்பெருமான் இக்கோவிலில் தகப்பன் சுவாமி என புகழ்பெற்று காணப்படுகிறார். இக்கோவிலில் முருகன் குருவாகி சிவனுக்கு அருளியதால் குருமலை என்றும் அழைக்கப்படுதுங்க. இத்தலத்தில் முருகன் சன்னதிக்கு போகிறதுக்கு மொத்தம் 60 படி இருக்குங்க. அவை பார்த்திங்கன்னா தமிழ் ஆண்டுகள் 60 குறிக்கின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. மேலும் சுவாமிநாத சுவாமி சன்னதிக்கு எதிரில் வாகனமான மயிலுக்கு பதிலாக யானை அமைந்திருக்குங்க. இது இந்திரன் அளித்ததுங்க. தாராசுரம் ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் திருக்கோவில்.
இக்கோவில் கும்பகோணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இது ஒரு சிவன் ஸ்தலம். இக்கோவில் 2ஆம் ராஜராஜ சோழனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க. மேலும் இந்த கோவில் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னங்கள் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள், நாட்டிய முத்திரையை காட்டி நிற்கும் சிற்பங்கள், தேர் போன்று வடிவில் அமைந்த மண்டபம் என பல அரிய சிற்ப கலை படைப்புகள் இக்கோவிலில் இருக்குங்க. இந்த கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில் இவை 3ம் அழியாத சோழர் பெருங்கோவில்கள் என அழைக்கப்படுகின்றன. அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் இது 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படும் பெருமாள் கோவிலுங்க. மேலும் இக்கோவில் 4000 திவ்ய பிரபந்தம் விளைந்த திருத்தலமாகவும் உள்ளது. ஆழ்வார்கள் தங்கள் பிரபந்தங்களில் இப்பெருமானை குடந்தை கிடந்தான் என அழகுற அழைக்கின்றனர்ங்க. இக்கோவிலில் மூலவராக ஆறாவுமுதன் எனப்படும் சாரங்கபாணி பெருமாள் இருக்காருங்க. இறைவி கோமலவள்ளி தாயார். இக்கோவில் கும்பகோணத்தில் உள்ள வைணவ கோயில்கள் மிக பழமையானதுங்க. இக்கோயிலின் நடுப்பகுதி தேரோட அமைப்பை கொண்டிருக்குங்க. இதன் குதிரைகள், யானைகள் ஆகியவையும் சக்கரங்களும் கல்லால் ஆனது. மேலும் இக்கோவில் கோபுரத்தில் 108 கரண சிற்பங்களும் உள்ளன. இவை நாட்டிய கலையை பிரதிபலிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. கோவிலானது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில். இக்கோவில் சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடல் பெற்ற சிவாலயமாகும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் மகாமகம் இத்தலத்தில்தான் சிறப்பாக நடைபெறுகிறது. கோவிலானது 1300 ஆண்டுகள் பழமையானது. இறைவன் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இறைவி மங்களநாயகி தாயார் எனவும் அழைக்கப்படுகிறார். பிரம்மனின் வேண்டுகோளுக்கிணங்க இறைவன் தந்த அமுத கலசம் தங்கியதால் இந்த ஊர் கும்பகோணம் என்றும், கும்பத்தில் இருந்த அமுதத்தினின்றும் வெளிப்பட்டவர் என்பதால் இத்தல இறைவன் கும்பேசர் எனவும் அழைக்கப்பட்டாருங்க. இக்கோவில் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.